ஜோதிடத்தில் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் அப்படின்னு திருமண தடை சொல்லி ஒரு காலத்தில் திருமண தடைகள் இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா திருமண தடைக்கு மேலே டாமினேட் பண்ணுறது இன்னொரு பிரச்சனை இருக்குது. குழந்தை பாக்கியம். ஏன் சார் நீங்கள் 10 பொருத்தம் பார்க்குறீங்களே, அதில் குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் சுட்டி காட்டுவீங்க. அது உண்மைதான். ஆனால் குழந்தை பாக்கியம் உண்டு. 10 பொருத்தத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு. ரஜு பொருத்தம், யோனி பொருத்தம், கண பொருத்தம், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சம்பந்திங்களுக்கு பொருத்தம் இருக்கான்னு கூட நம்ம பார்க்குறோம். ஆகவே சம்பந்திங்களுக்கு கூட உறவு இருக்கா, அதனால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அதனால் குழந்தை பாக்கியம் தட்டி போகுமா, அந்த ஆங்கிள்லாம் கூட நம்ம பார்க்குறோம். கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு ரொம்ப தெளிவாக தான் பார்க்குறோம். ஆனாலும் குழந்தை பாக்கியம் தவறுவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. எதிர்வரும் சந்ததிகள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, உணவு பழக்க வழக்கம். கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிட்றது, சரியான நேரத்தில் தூக்கம் இல்லை, தொழிலும் வருமானம் காரணமாக வெளிநாட்டு நேரத்திற்கு படி வேலை செய்கிறது. அது மட்டும் இல்லை, விடியற் காலையில் 3 மணிக்கும் 4 மணிக்கும் சாப்பிட்டுட்டு படுக்கிறது. உணவு முறை மாறுறது மட்டுமல்ல, அந்த உணவு முறை பதம் செய்யக்கூடிய அந்த பாத்திரங்கள் இப்போ மாறுது. இப்போ எல்லாம் அலுமினிய பாத்திரங்களை உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் ஈயம் பூசி பித்தளை பாத்திரங்களில் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஈயம் அது சாப்பிடும்போது உயிரணுக்கள் பாதிக்கப்படாது, உடல் ஆரோக்கியம் இருந்தது. இதை எல்லாத்தை விட இப்போ இருக்கிற வேகம் எல்லாம் ஸ்பீட், அடுத்த நிமிஷம் அது ஆஃப் குக்குடு. அதே மாதிரி சரியானபடி அதை பதப்படுத்தி ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாளாக வச்சு நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். நான் எது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அந்த பேச்சுக்கே நான் வரலை. வெஜிடேரியன் கூட இன்று செய்த உணவுகளை நாளை, அடுத்த நாள், அடுத்த மாதம் இப்படின்னு சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப பழகி போச்சு. நிறைய பேர் ஃப்ரிட்ஜு நீங்கள் வீட்டில் போய் திறந்து பாருங்கள். இது போன வாரம் செஞ்ச சாம்பார், இது நேற்று வச்ச குழம்பு, இது போன வெள்ளிக்கிழமை செஞ்ச சட்னி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதையெல்லாம் சூடுபடுத்தி காலத்தோட கோலம். நான் யாரையும் தப்பு சொல்ல விரும்பலை. ஏன்னா வாழ்க்கை முறை மாறுகிறது. ஆனால் அந்த வாழ்க்கை முறை மாறும்போது சந்ததியை பாதிக்கிறது. இதற்கு ஜோதிடம் காரணம் அல்ல. என் அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். சமூகத்தினுடைய அந்தஸ்தும் வாழ்க்கை முறையும் உணவு முறையும் மாறும்போது அத்தனையும் மாறும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன சூட்சுமம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ண